இல்ல அவனை கண்டிப்பா போட்டே ஆகணுமா? பொருளெல்லாம் ரெடியா? சாணம் பிடிக்க பசங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க கரண்ட் இல்லையா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால வெயிட் எல்லாம் பண்ண முடியாது. அவனை போட பொருள் எல்லாம் வேணாம், என் கையே போறோம். ஊரையே நீ டபா இப்ப ஒன்னு விட்டு டபா வச்சிருக்கானா? யாரு தலைவன்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நீ ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் கொடுக்காம போட்டான், அப்புறம் இருக்குது அவனுக்கு. ஆமா, கட்சியாவை என்னதான் சொன்னான்? நாளைக்கு காலையில 11 மணிக்கும் உன் பணத்தை கொடுக்கலனா 11:01க்கும் உன் காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி என்ன அடிக்கல. அப்படியே செஞ்சிரும். தலை அவன் எவ்வளவு தலை தரணும்? நீ எனக்கு எவ்வளவு தரணும்? அது என்ன தலை ஜுஜிபி ஒரு பிப்பிட்டிக்கே? அதே பிபிடிக்கே தான் ஆகணும். ஏன் பிப்பிட்டிக்கே அவன் பிப்பிட்டிக்கே ஆக மொத்தம் 1K நான் வாங்கி தர தலை. ஏன் தலை 50K 1K இல்லடா 1 lakh. 1 lakh நான் வாங்கி தர தலை. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். நீ வாத்தல மணி 11 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். தலை கடன் வாங்கின அவனும் இவ்வளவு தைரியமா நம்மள வர சொல்ல மாட்டான். நம்மள வர சொல்லிட்டு பின்னாடி பக்கம் ஓடி போயிருந்தா அப்படி ஓடி போனா உன்னோட 50K அவனோட 50K எல்லாம் சேர்த்து ஒரு கிட்னி எடுத்துடலாமா? ஏன் கிட்னியா தலை? என் கிட்னி ரொம்ப பழைய கிட்னி தலை. வெயிட் பண்ணுவோம் தலை, வெயிட் பண்ணுவோம். 1 மணி நேரம் என்ன, ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் என்ன, ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ணுவோம் தலை. வெயிட் போவோம் தலை. நான் வேணா கதை தட்டுறான். வாங்க, அதுக்கு அவசியமே இல்ல. என்னடா பயந்து ஓடிக்கணும் பார்த்தா தைரியமா நிக்கிறேன். ஆமா, நான் ஏன் ஓடணும்? இல்ல நான் ஏன் ஓடணும்னு கேக்குறேன். இதோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50,000 பணத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்துல பீச்சில் இடம் வாங்கி போட போறேன். பீச்சில் இடம் வாங்கி போட போறியா? 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 ஆமா, பீச்சில் ஒரு ரவுண்டு 50,000 ரூபாய், ஏர்போர்ட்டு 75,000 ரூபாய், நிலாவில் 1,00,000 ரூபாய். இதோ இப்போதைக்கு 50,000 இருக்கு ப்ரோ. மெரினா பீச்சில் மட்டும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறமா ஏர்போர்ட்லேயும் நிலாவையும் வாங்கிக்கலாம். அந்த ஆஃபரு ஒன்று மட்டும்தான், வெளியில சுத்தர மாட்டிய. சாரி, அந்த ஆஃபர் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. ஏய் நீ கடையில் இடம் வாங்க இல்ல காவல இடம் வாங்க. ஏய் என்னடா ரொம்ப கேவலமான ரைமிங்கா இருக்கு. தலை ரைமிங்கா முக்கியம், டைமிங் தான் முக்கியம். 11 மணிக்கு வந்துட்டோம்ல. டேய் எங்க எங்க 50K? தரேன் தரேன், 12 மணிக்கு தானே சொன்னேன், 11 மணிக்கு இல்லையே. டாய் நீ என்ன சொன்ன? 11 மணிக்கு தரேன்னு சொன்ன. எங்க பணம்? பாஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் 12 மணி தான் சொன்னேன், 12 மணி தான் சொன்னேன், 12 மணி தான் சொன்னேன். பதினோரு மணிக்கு தரேன். 11 மணிக்கு தரேன், 11 மணிக்கு தரேன், 11 மணிக்கு தரேன், 11 மணிக்கு தரேன், 11 மணிக்கு தரேன். எவ்வளவு யோசிச்சாலும் 11 மணி தான்டா சொன்னா. வெயிட் பண்ணுவோம் தலை, வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம். ஏய் அவன் பொய் சொல்றான்டா. 11 மணி தானே சொன்னா எனக்கு. இன்னும் 1 hour தானே இருக்கு, வெயிட் பண்ணுவோம் தலை. சார் எங்க போயிட போறாரு? இங்க தானே இருக்காரு. என்னடா அது செருப்பு வந்து செருப்ப நான் எடுக்கணுமா? சாரி தலை. எதுக்குங்க செருப்பு எடுக்கிறீங்க? எதுக்குங்க செருப்பு எடுக்கிறீங்க? 12 மணி ஆச்சுல, அதான். எங்கடா என் பணம் 50,000 ரூபாய்? தலை தலை 11 மணிக்கு தான் 50,000 ரூபாய், 12 மணி ஆச்சுன்னா 1,00,000 ரூபாய். 1,00,000? ராக்கெட் வெட்டி கேள்விப்பட்டிருக்கேன், ஜெட்டு வெட்டி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா 1 மணி நேரத்துக்கு 50,000? இது என்ன வெட்டிடாது? போலீஸ்ட்ட போறேன். ஏய் நீ போலீஸ் கிட்டயாவது போ, இல்ல மிலிட்டரி கிட்டயாவது போ. என் பணம் 50,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு போ. தலை 1,00,000 தானே. அவனுக்கு கொடுக்க விட மாட்டேங்குது. ஏய் எங்கடா என் பணம் 50,000 ரூபாய்? ஒரு நிமிஷம். ஏய் ஜிபே நம்பர் வேணுமா? ஒரு நிமிஷங்க, அக்கௌண்ட்ல பணம் வந்திருக்கான்னு நான் பாக்குறேன், செக் பண்றேன். பாரு 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 பாரு. என்னடா இவ்வளவு பெரியச்சா? இன்னும் பணம் வரலங்க. பணம் வரலையா? ஃபோன் பண்ணி பாரு. பண்ணு. சுவிட்ச் ஆஃபா? சுவிட்ச் ஆஃபா?
நான் பணம் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க. கரெக்டா சொன்னாங்க. 12 மணிக்கெல்லாம் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? யாரு? வணக்கம் சொன்னது நான் தான். மொர்த்து லோன் 100% ஆன்லைன் செயல்முறை. வணக்கம். வெரிஃபிகேஷனுக்கு யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்கோ. நீ வேலைக்கு போகாம நாசமா போ. உனக்கு மொரட்டு லோன் கன்ஃபார்ம். கடன் தொகை 1,02,919 ரூபாய். இஎம்ஐ கட்டணம் 36 மாசங்களுக்கு. சிபில் ஸ்கோர் குறைஞ்சபட்சம் 450. வணக்கம் 450 இருந்தால் போதும். மொரட்டு லோன் உங்கள் லோன். ஆவண விவரங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஃப்ரண்ட் பேஜ். அத போட்டோ எடுத்து உன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். 1500 ரூபாய் காப்பீடு கட்டணும் கட்டாயம். அத போட்டோ எடுத்து அனுப்ப கூடாது. ஜிபே, போன்பே அல்லது பேடிஎம் டிரான்ஸ்பர் பண்ணணும். எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் 1500 ரூபாய் தருவேன். ஓஹோ. எலிஜிபிள் கால் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீ 1500 ரூபாய் கட்டு. அது வரைக்கும் இந்த பேங்க் மேனேஜர் சாவித்ரி உன் கூட இருப்பான். ஒரு லட்சம். உங்க ஆபீஸ் நம்பருக்கு என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே அனுப்பிட்டேங்க. வந்துருக்கும் பாருங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லா போட்டோவும் வந்துடுச்சு. இன்னும் 24 ஹவர்ஸ்ல உனக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லுவோம். அப்ப எனக்கு கன்ஃபார்மா லோன் கிடைக்காதா? எங்க ஆபீஸ்ல எல்லாம் ப்ரொசீஜரா தான் பண்ணுவோம். வெயிட் பண்ணு உனக்கு 1/2 ஹவர்ல கால் பண்றோம். இவனுக்கு காசு தேவைப்படுது. அப்போ இவன் நமக்கு 1500 ரூபாய் பே பண்ணிடுவான். இன்னைக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைத்து விட்டது. உங்க 1 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிருச்சு. நீங்க 1500 ரூபாய் காப்பீடு கட்டணும். ஜிபே, போன்பே அல்லது பேடிஎம்மில் கட்டணும். அதை எங்க ஆபீஸ் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். இன்னும் 45 நிமிஷத்துக்குள்ள காப்பீடு கட்டணம் கட்டலனா உங்க லோன் கேன்சல் ஆயிரும். கட்டிடுங்க. நான் எப்படியாவது 1500 ரூபாய் உங்களுக்கு கட்டிடுறேன். 1500 ரூபாய் கட்டுனா நாளைக்கு காலையில 12 மணிக்கு உன் அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிடும். அது கரெக்டா 12 மணிக்கு அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் வந்துரும்ல? வந்துரும். இங்கே சாவித்திரி இருக்குது. கட்டு. அப்பா தண்ணியும் காலி, மேரா ஜீவன் भी காலி. டேய் அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? நல்லா மாடு மாதிரி வந்திருக்கே. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? யாரே தெரியாது காசு பண்ணடா. நீ சும்மா இரு ப்ரோ. டேய் உனக்கு வயசு என்னடா ஆகுது? ஒரு 50 வயசு இருக்குமா ப்ரோ? 22 தான் ஆகுது ப்ரோ. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசி. ஏண்டா அந்த 1500 எத்தனை பேர் பிச்சை எடுத்து அனுப்பிருப்ப? இப்ப ஏமாந்துட்டு நிக்கிறடா. ப்ரோ அந்த 3 லட்சம் ரூபாய் வராதா? 1 லட்சம் தான் கேட்டேன் ப்ரோ அவன்கிட்ட. நீ 1 லட்சம் ரூபாய் கேட்ட, நான் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன். 4500 ரூபாய் கட்டிட்டேன்ப்பா. நீ ஏமாந்துட்டு ஜாக்கிரதையா இருங்க. மொரட்டு லோன் பசங்க உங்கள்ட்டே வந்துருவாங்க. தம்பி என்னடா தம்பி? வணக்கம்பா. வணக்கம் தம்பி. உங்க வீடியோ பார்த்தம்பா. நல்லா இருந்ததுப்பா. நீதான் அந்த சேடாப்பா? சேட்டு நானுதான். எப்படி? நல்லாதான் இருந்தது. அருமையாக இருந்ததா? நல்லா நினைச்சிருந்தப்பா.
சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண, இது பண்ண, அது பண்ண, எல்லாமே பண்ண. தம்பி நான் எல்லாம் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு பண்றீங்களா நீங்களா? என்ன சொல்ல மனசு ஆறுதல் ஆகுற மாதிரி பேசுறீங்களாப்பா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். சொல்லுங்க தம்பி, இந்த முரட்டு லோன் போட்டீங்கல்ல, ஆமா அது பொய்யான ஸ்கிரிப்ட் நீங்களே எழுதுனது தானே? அது பொய்யலாம் இல்ல, இதோ நிக்கிறா பாரு, இவன் தான் ஆமா, இவன் 4500 ரூபாய் ஏமாந்தா, இவன் 5500, நான் 6500, இவன் ஒரு 10500 ரூபாய் ஏமாந்துட்டாலும். என்னடா சொல்றீங்க? அட ஆமாடா, நீ ஏன்டா இவ்வளவு ஷாக்கா வர? நீங்க என்னாச்சு? டேய், எனக்கு இதே மாதிரி ஒரு ஹிந்திக்காரன் முரட்டு லோன்ல இருந்து கால் பண்ணான். அப்படியா? கடுமையிலே 16 நம்பர் கேட்டானா? கேட்டானே, ஓடிபி கேட்டானா? 5 லட்சம் வந்துருன்னு சொன்னான். ஓகே, ஓடிபி வரும்னு சொன்னான். கட்டின 50,000 போடு 50,000 போச்சு. வாடா நம்ம மட்டும் ஏமாறலடா, கூடவே ஏமாத்திருக்காங்கடா. தம்பி, அந்த 50,000 என்ன பாச்சு? என்னடா சொல்றீங்க? ஆமாடா, நல்ல வேலை நாங்க மட்டும் தான் ஏமாந்து நினைச்சேன். கம்பெனி இருக்கியாடா? வெரி குட்ல கை குடுங்க. எனக்கு இந்த முரட்டு லோன் பார்த்து நான் 50,000 விட்டேன் அப்படின்றதுல எனக்கு மார்வெல் வருது. என்ன முக்கியமான விஷயம், நீதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர், அதனால ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணு. வரிசையா சொல்லுங்கடா. லைக் பண்றேன். ஆனா கமெண்ட் பண்ணுனா, சப்ஸ்கிரைப் பண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதை பண்ணிருங்க. சரிண்ணா, பண்ணிருங்க. என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பீங்களா மாட்டீங்களா?